உலகம் இறைவனின் தந்தை மடம் உலகம் இறைவனின் சந்தை மடம் வருவோரும் போரும் தங்கமிடம் இதுவல்ல நமக்கு சொந்த இடம் அங்கே இருக்கிறது வேறு புதிய இடம் புதிய இடம் இறைவனின் சந்தை மடம் ஒரு பாட்டில் பிரகாஷ் சொல்லுங்க உன்னை கேட்கட்டா நல்லா கேளுங்கப்பா. இங்க கூடி இருக்கே கூட்டம் ஆமா எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லு. அந்த கோயில இருந்து என்னவா இங்க இருந்து எண்ணிட்டு வருவான் கோயிலுக்கு பின்னாடி போய் எண்ணிக்கலாம். ஊருட்டவனே ஒரு அனுமானமா சொல்லு. ஒரு 1000 பேர் இருப்பாங்க. 1000 என்ன 2000 கூட வச்சுக்க. அத சொல்றதானே 5000 கூட வச்சுக்கிடுவான். இங்க கூடி இருக்க அவ்வளவு பேருக்கும் மேடையில் இருக்க நமக்கு உள்ள இருக்க கலைஞர்கள் நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் உறுதியா தெரியும். தெரியும்ல என்ன தெரியும்? நம்ம ஊரை கண்டிப்பா சாவ போறோம்னு தெரியும். இதுல யாராவது மறுத்து பேச முடியுமா? இல்ல இல்ல நான் சாவ மாட்டேன், நான் கல்போடு கால வாழுவேன் சொல்ற ஆள் இருக்கா? சொல்ல முடியுமா? எல்லாரும் சாத்தான் போறோம். என்ன கொஞ்சம் முன்ன பின்ன அவ்வளவுதான். முத பசுக்கு நான் போனா 2வது பசுக்கு நீ வேற போறாங்க. கடைசி பசுக்குள்ள எல்லாரும் வந்துருவாங்க. அது ஒண்ணு மாற்றம் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்க அவ்வளவு பேருக்கும் ஒரு விஷயம் மாத்திரம் தெரியவே தெரியாது. என்னது? எப்ப சாவும் தெரியாது. அது தெரிஞ்சா கூத்து பார்க்க வருவாங்களா இல்ல நம்ம தான் கூத்தாட வருவோமா? யாருக்காவது அப்படி வந்தா நிம்மதியா பேசுறதுக்கு மனசு வருமா? வாடா மாப்பிள்ள உனக்கு என்னைக்கு எனக்கு நாளைக்கு மறுநாள் சொல்லியிருக்காங்க. உனக்கா? ஆமா எனக்கு இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. யார செய்யறது எப்படி செய்யறதுன்னு தெரியல. நம்ம நாடகத்துக்கு வந்துட்டோமே. அப்ப மனம் நிம்மதி இருக்குமா? அதைத்தான் சொன்னான். மரணத்தின் நாளிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பானா? கோயில் கட்டுவானா, கும்பாச்சி வைப்பானா, தேங்காய் உடைப்பானா? தேங்காய் உடைக்கிறத கேட்டிருக்காரு. அது சட்னி இறைக்கிறதுக்கு அது அவர் தெரியாம சொல்லிட்டு போறாங்க. சரி அது இருக்கட்டும். ஆக சாகின்ற நாள் தெரிந்து விட்டால் வாழ்கின்ற நாள் நிம்மதியா இருக்காது. ஆனால் அந்த நாளையும் பற்றி கவலைப்படாமல் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து நம்ம நாட்டுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நமது இளைஞர்கள் தமிழர்கள் எனக்காக ரூபாய் 50 நன்கொடை வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி, வணக்கம். அப்படி உயிரையும் துச்சமா மதிக்கும். அது ஆண்டவன் ரகசியமா வச்சுட்டான். சாவு எப்படி உனக்கு தெரியப்படாதான்னு. ஏன் தெரிஞ்சா நிம்மதி இருக்காது. ஆனா நம்மளால அதையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 60-70 வயசு ஆச்சுன்னா சாதகத்தை தூக்கிட்டு ஜோசி காட்ட போறேன். நம்ம ஒன்றே கொடுத்து எனக்கு ஆயுஷ் எவ்வளவு போட்டிருக்கணும் பாருங்க. அவர் என்ன பெரிய பிரம்மாவா ஜோசியக்காரர். அவன் வாங்குற 100 ரூபாய்க்கு வஞ்சகம் இல்லாம 80 தாண்டி 90க்கு மேல நல்லா இருக்கும்.
குத்துமதிப்பா தான் சொல்ல முடியாது, கரெக்டா சொல்ல முடியுமா? படைச்சவனுக்கு தான் தெரியுமே, நமக்கு தெரியுமா? ஆனா அது ஒரு பக்கம் கிடக்கட்டேன். இங்க ஒரு சத்தம் கேட்ட முடியுமா? என்ன சத்தம்? அக்கா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அது வீட்டுல குழம்பு வச்ச கதை சோறாக்குற அதெல்லாம் பேசுது. அது இல்ல, நாராயணா நாராயணா அப்படின்னு சத்தம் கிடைச்சா. ஆமா, அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது சற்று அப்படி உற்று நோக்குவதால் அந்த உருவம் வித்தியாசமாக தெரியும். எப்படி? அதான் வித்தியாசமா தான் தெரியுது. அது வித்தியாசம் எனக்கு தெரியுது. அதுல 6 வித்தியாசம் எனக்கு கண்டுபிடிக்கிறேன். மண்டையிலே ஒரு கொண்டை, கையிலே காயடிக்கும் கட்டை, இடுப்புல AK-47 துப்பாக்கி. இதெல்லாம் பார்த்தால் ஒருவேளை சந்திரக்கட்டை வீரப்பெண் கொழுந்தியா மைனா இருக்குமான்னு ஒரு சந்தேகமா இருக்கு. அதை சொல்லு. மண்ணையா மைனா கொழுந்தியா மைனாங்கிறத சாரிச்சோம்னா தெரிஞ்சிடும். சாரிச்சோம்னா பீரா உஷா வணக்கத்துல நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் பாஷா, நல்லா இருக்கேன். இந்த பூலோகத்துல நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன முதல்ல நீங்க தான் இருக்கணும். ஏன் வைத்து புறம் வந்து பேசுறீங்களா, உண்மையிலே சொல்றீங்களா? இல்ல, சத்தியமா நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்குங்கிறத பிரயாசம் மாதிரி ஆள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன் நீங்க தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? நான் தான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் இருந்த ஆளுக்கெல்லாம் போய் கேட்டு பாருங்க எப்படி இருந்தேன். அந்த இருப்பை கேட்கிறேன், வாழ்க்கையுடைய இருப்பை சொல்லு. அந்த இருப்பு நல்லா இருக்கு. நல்ல வேலை. அப்படி தேர் எடுத்து தெருவில் விட்ட கதையா? தெருவில் விட்டாதான் தேர் ஓடும். பரவாயில்ல, இந்த ஐயாவுடைய அருளாலே ஐயாவுடைய அருளாலே எந்த குறையும் இல்லை, நல்லபடியா இருக்கீங்க. நல்லா இருக்கு. தம்பி யாரு? யாருக்கு யாருங்க? யாருக்கு யார் தம்பி? என்ன போல பெரியவர்கள், உங்களை போல சிறியவர்களை சொல்வது இயல்புதானே. என்ன பார்த்து சின்ன பையன் உங்க மாதிரி பெரியவங்களை பார்க்க அண்ணன் தானே சொல்ற பழக்கம். இந்த உலகத்துல தம்பிக்கு தான் பெருமை கிடையாது. எப்படி கிடையாது பெருமை? எந்த வகையான பெருமை? நீங்க எந்த வகையில் தம்பி பெருமைக்கிறீங்க? முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னாலே முளைக்கின்ற கொம்புக்கு தாயா வலிமையும் பெருமையும் உண்டு. முன்னால முளைக்கிற காது அண்ணன் மாதிரி, பின்னால முளைக்கிற கொம்பு தம்பி மாதிரி. காதுக்கு வலிமை கிடையாது, கொம்புக்கு தான் வலிமை கூட. அப்ப அண்ணனை விட தம்பிக்கு தான் வலிமையும் பெருமையும் உண்டு. அண்ணனுக்கு எப்படி பெருமை? இவ்வளவு நல்ல விவரமான மனுஷன் ஒரு சாமியாரு நான் நினைக்கவே இல்லை. என்னப்படி என்ன வரும்? இந்த உலகத்துல எங்கேயாவது மாட்டுக்கு குண்டியில கொம்பு முளைச்சு பார்த்திருக்கோம். முன்னாடி காது முளைக்குமா, பின்னாடி கொம்பு முளைக்குமா? அந்த பின்னால அந்த பின்னால கிடையாது, முதல் பிறகு. அப்படி முதல்ல ரெண்டாவது அப்படி பாருங்க. காது முன்னாலே, கொம்பு ரெண்டாவது. கொம்புக்கு வலிமை கூடன்னு சொல்ல வரேன். அப்ப காதுக்கு வலிமை இல்லை. வலிமை இல்லை இல்ல, என்னதான் காது இருந்தாலும் வலிமை வேணுமா இல்லையா? காது தோல் மாதிரிதான் இருக்கு. ஆமா, கேட்கிற சக்தி காதுக்கு தான் இருக்கு. ஆமா, உண்டுதான். அதெல்லாம் சேட்டு போய் லாரியில் அட்டுவிட்டு சேர்த்துக்குவோம். நாராயணா நாராயணா. அண்ணனோட தம்பியோட அவசரமான உலகத்திலே இந்த தம்பி வருவதற்கு காரணம், நான் வர்றதுக்கு நீங்க வர்றது காரணம். அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சாஸ்திர பிரியா சூர்யா, கனி பிரியா ஹந்தா, கனகர பிரியா சுந்தரம்பா, கோஜன பிரியா குண்டோதரா, கனக பிரியா நாரதன் நானையா. நான் உங்களை தான் யாரும் நீங்க பக்கத்தூர்காரங்க பேர்லாம் சொல்லி வரீங்களா? ஏன் நாராயண், இது எப்படி வம்சாவளிகள் எவ்வளவு இவர்களா இருக்கின்றார். வம்சாவளி எல்லாம் கேட்டு நான் உங்க பேர்ல பத்திரமா எழுத போறேன். நான் அப்படியே பத்திரமா கொடுத்தாலும் என்னால பத்திரமா வச்சுக்க முடியுமா? வச்சுக்கிட்டா முடியல. அப்ப அதுக்கு இந்த வேலை முடியுமா? உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. என் பெயர் நாரத மகரிஷி. ஓஹோ, இப்ப புரிஞ்சுட்டா? லேசா லேசாவா புரியுமா? இது தெரியும். எப்படி புரிஞ்சு எப்படி புரியல? என்ன சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. என் பெயர் நாரத மகரிஷின்னு சொல்லுங்க. இந்த அரிசி எங்க கிடைக்குது? சாப்பாட்டு அரிசி, பிரியாணி அரிசி, பச்சரிசி, புழுங்கரிசி, ரேஷன் அரிசி. இந்த மக அரிசின்னு ஒரு அரிசி எங்க இருக்கு? அப்பச்சி அரிசி கூட வந்துருச்சு. அது சரி, மக அரிசி. மக அரிசி அல்ல, ரிஷி. ரிஷி சொல்லி ரிஷி ரிஷி சரத்குமார் படம் தானே அது? அதல்லையா சினிமா உலகத்துல நடக்கிறது அது இல்லையா? காரணம்னா முனிவர்கள் தவம் செய்யக்கூடிய அந்த ரிஷிமார்கள். ரிஷி பிண்டம் தங்காது. அது நல்ல வேலை. நீங்க எங்கெங்கயோ பேரு நாரத மகரிஷி. நாரதர் ரிஷிங்கிறது பட்டம் தேவலோகத்தை கொடுத்தது. முனிவராகி ரிஷியாகி தேவரிஷியாகி பிரம்மரிஷியாகி ஏதோ ஆகி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. சரி, நாரதர். ஆமா, எந்த நாரதர்? ஆகா, எத்தனை நாரதர் தெரியும் உனக்கு? ஒருத்தரும் தெரியாது. இந்த புராணங்களில் வரக்கூடிய 18 புராணத்தில் வரக்கூடிய நாரதன் நான் தான். ராமகாரியத்தை இந்த உலகத்துக்காக எடுத்துரைத்தேனே. நான் சென்னை என்று சொல்லக்கூடிய கொள்ளைக்காரர் நல்வழிப்படுத்தி வால்மீகி என்ற பெயர் சூட்டி இந்த இடத்துல இந்த ராமகாரியத்தை கொடுத்தவன் நான் அல்லவா? பெரிய மனுஷன் சொல்லியிருப்பாங்களே. சொன்னாங்க கூப்பிட்டீங்களே யார?
என்னமோ சுத்துன்னு. ஆமா அந்த ரோட்ல வந்து புதுச்சு என்ன நீங்க ஏது 4 நாளைக்கு பேரு அது நாயில அதே நான் கூப்பிடுறேன். நீங்க இருக்கீங்க யோ நீ இருக்கும்போது அதையும் ஆள போகுது. பெரிய மனுஷனுக்கு அதை கூப்பிடுவோம். நல்ல வேலை இருக்கலாமா, சமய நாகரிகம் இருக்குமா? தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க தப்பு தப்பா பேசுற மாதிரி தோணுது. அந்த புராணத்துல என்னடா என்ன வரா போடுங்க உங்களை இல்லைங்க என்னை நானே ஆச்சு. நல்ல வேலை. ஓ உங்களை நீங்களே கேட்கறீங்க, பரவாயில்லைங்க. அந்த கதையில வர ஏண்டா ஏண்டாவா என்னை தாங்க கேட்கிறேன். இதெல்லாம் நடக்குமா நடக்குமா பார்க்க முடியுமா அவரெல்லாம் இருந்தாலும் எனக்கு சந்தேகமாவே. என்ன சந்தேகம்? ஏன் உங்களுக்கு அது இப்படி அழுத்து எழுத்து கேட்கறேன்னா எங்க தெருவில் தினம் உங்களை மாதிரியே ஒரு 4 பேர் குறிப்பா வர்றாங்க. என்ன மாதிரி 4 பேர் வர்றாங்க? ஏன் வர்றாங்க? அதுல ஒரு நாள் உங்களை மாதிரியே இருக்கேன். சரி இந்த மாதிரி குண்டாச்செல்லாம் மாட்டிக்கிட்டு ஒருத்தன் இந்த பச்சை கலர்ல பவுடர் போட்டுருப்பேன். அது சரி. ஒருத்தன் வாயில ஒரு 2 ரூபா பண்ருட்டியை கட்டிருக்காங்க. சுத்தி போட்டு வச்சுருக்காங்க. ராமா 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 ராமஜயம் ஹரி ராமஜயம் ஹரி ராம. சரி 10 ரூபா கொடுத்தாதான் வாசப்படி விட்டு போவேன். இல்லைன்னா 10 நாள் அங்கே நினைப்பாங்க. அத்தாடி மோசமான ஆளுங்க. நீங்க அந்த குரூப்பா இருக்கும். அப்படி இல்லை, அவர்கள் எல்லாம் இறைவனுடைய அரிதாரத்தை முகத்திலே போட்டுக்கொண்டு வயிற்று பிறப்பிற்காக கடைகளுக்கு வீடுகளுக்கு யாசகம் பெறக்கூடியவர்கள். அவருக்கெல்லாம் நான் அப்பாற்பட்டவன். யாசகம் என்ன தெரியுமில்ல? பிச்சை பெறக்கூடியவர்கள். நீங்க அதை காட்டிலும் மோசம். அனிமா மகிமா லக்கிமா கரிமா அந்த பாட்டு மோசம்னா பூலோக கணக்கு கிடையாது. எவ்வளவு அசுப அசுத்துக்களை கற்று உலகத்திற்காக முதல் தொண்டு செய்பவன். சரி 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 கோபப்படாதீங்க. அப்ப நீங்க நிஜமான உண்மையா கேள்விப்பட்டு யாருக்கிட்ட நீங்க கேள்வி சொல்லுவா உங்களுக்கு என்ன சொன்னா? நீங்க நிறைய கேள்வி பார்த்துருக்கீங்களா? வேலை வேலை முட்டை முட்டையா சொல்றேன். நாட்டு பாஷையா சொல்றது. வாங்க வேலைன்னு சொல்ல மாட்டியா? வாங்க போ. என்ன சொல்லி நீங்க கேட்கறோம்ல? நாட்டு பாஷை நாட்டு சொல்லினா வேலைன்னு அர்த்தம். சரி சொல்லி பார்க்கணும்னு சொல்றோம். ஆமா சொல்லி பார்த்து நான் இங்கேயும் சொல்லி பார்க்க என்னை விட்டியே. நான் தான் ஊரா தெரியலன்னு. நாங்க உடைய உங்களோட எழுதாக்க இல்லையே. இதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்க சொல்லி பார்க்கறது. வேலைகள் நிறைய பார்த்துருக்கீங்க. நிறைய உண்டு. உலகத்திலேயே மாபெரும் குடும்பமான சிவபெருமான் குடும்பத்துல போய் ஒரு பழத்தை கொடுத்து பஞ்சாயத்து விட்டுட்டீங்க. பஞ்சாயத்து பேசப்படாது, டென்ஷன் ஆயிடுவேன். இல்ல பஞ்சாயத்து புருஷன் அந்த குடும்பம் பழத்தை கொடுத்ததுனால பஞ்சாயத்து. சின்ன பையன் ஒரு மனுஷன் ஒரு பெரிய மனுஷன் ஒரு வீட்டுக்கு பிள்ளை 2 பிள்ளை இருக்க வீட்டுக்கு போறாரு. சரி ஒரு 2 ரொட்டி பேக்கெட் வாங்கிக்கலாம், 2 வாழைப்பழம் வாங்கிக்கலாம். ஆமா ஒத்த பழத்தை கொண்டு கொடுத்து 2 பேரும் எனக்கு தான் உனக்கு தானே அடிச்சுக்கிட்டு அவன் சின்ன என்ன பண்றான்? நான் ஊரை சுத்துறேன் உலக சுத்துறேன் ரயில் ஏறி கிளம்பிட்டான். ரயில் இல்லையா மயில்? அதான் ஒரு எழுத்து மாறிக்கிச்சு. நல்ல வேலையா போச்சு. அப்புறம் மயில் ஏறி போவேன். பெரிய பையன் என்ன ஆக்கால அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்து பழத்தை வாங்கிட்டான். சரி ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தா டென்ஷன் ஆயிட்டான். எப்படி கழிப்பிராடுக்கார ஃபேமிலி இருக்கக்கூடாது, நம்மள அங்க போய் சொல்லிட்டு பழத்தை வேண்டி தள்ளிட்டாங்க. இவங்க சங்கத்தை சொல்லிட்டு போனேன். முட்டையை போட்டேன், முட்டையை கட்டினா, பட்டையை திட்டினா, காவியை கட்டினா, கையில தண்டத்தை பிடிச்சி பழனியில் போய் ஆண்டியான்ட்டேன். அது குடும்பமே அபிச்சுக்கோ போதையா? என்ன பெரிய மனுஷங்க? நாராயணா 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 சொன்னதான் சொன்னா முடியா சொல்ல மாட்டாள். இதுக்கு மேல நடத்த முடியாது சொல்றது. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, என்ன ஞான கனியை கொண்டு போனது நான் தான். ஞான கனியா போன கனியா? அறிவுக்குண்டான கனி. சரி அப்ப அங்கு முருகப்பெருமான விநாயகப்பெருமான இருக்கேன். நானதா வழக்கம் போல வந்து விட்டியா உங்களுடைய கழகம் இங்குதான் தொடங்குமாறு இருக்கேன். கையில வைத்திருப்பது கனி. இந்த கனியுடைய பெருமை இது ஒருவர் மட்டுமே அனுபவிக்கணும். பகரக்கூடாது. கனி அனுபவிக்கணும்னா எப்படி ஓட்ட ஓட்டா? இல்லையா ஓட்ட ஓட்ட இல்லையா? சாப்பிடுறத சாப்பிடணும் சொல்லிட்டு தானே அனுபவிக்கணும். அப்படி இல்ல, ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு விதமாக அனுபவித்து சாப்பிட்டா உடம்புல ஒட்டும். அனுபவிச்சு சும்மா கண்டத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா உடம்புல ஒட்டாதுறாங்க. அனுபவிக்கிறது வேற சாப்பிடுறது வேற. அனுபவிக்கிறோம்னா நீங்க வேற நோக்கத்துக்கு போக கூடாது. ருசிச்சு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அனுபவித்து ருசித்து ருசிக்க, அதாவது ருசிக்க ருசிக்க மணக்க மணக்க நல்ல சக்தி சக்தி உறுத்தத இன்னும் பழக்க விட்டு போகல. என்ன ஆத்தாடி உங்களுக்கு பிடிக்கலாம். அப்ப பாருங்க, அப்பதான் இந்த கனி போட்டி. உலகத்தை யாரும் ஒருவடி பொருளை வள வருகின்றார்களோ அவர்களுக்கு அக்கனி அப்படி என்று சொன்ன உடனே மகிழ் எடுத்துக்கொண்டு முருகப்பெருமான் வளவர சென்று விட்டார். விநாயகப்பெருமான் என்ன கேட்கிறார்? மச்சா அம்மையப்பன் என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? அம்மையப்பன் தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பன். எடுத்துட்டு விடாம அது அம்மையப்பனை வளர்ந்து கனியை பெற்றுக் கொள்ளணும். அப்பதான் பாருங்க, கோபம் கொண்டு எனக்கு ஒரு நாடு, எனக்கு ஒரு மக்கள், எனக்கு ஒரு மலை என்று வேகமாக புறப்பட்டால் முருகப்பெருமான். இதுல ஒரு விஷயம் பாருங்க, இதுக்குள்ள மாறுபட்ட வித்தியாசத்தை வச்சேன். என்ன? உலகத்துக்குள்ளே தாய் தந்தை அடக்கம் என்பதை முருகப்பெருமானை உணர வைக்க, அம்மையப்பனுக்குள்ளே உலகம் இருக்கிறது என்பதை விநாயகப்பெருமான் உணர வைக்க. இங்கதான் மாறுபட்ட வித்தியாசம். உலகம் தான் இந்த உலகத்துக்குள்ள அம்மா அப்பா அடக்கம்,
அப்படிங்கறத அவன் உறவ வச்சு இந்த அம்மா பாப்புல உலக வணக்கம் என்பதை இவர்களும் உணர வைத்து இந்த 2 பேருக்கும் மாறுபட்ட வித்தியாசத்தை கொடுத்து இந்த உலகத்துடைய பெருமை நிலைநாட்டுவதற்காக செய்தோம். நல்லதுக்கு தான் அம்மா கோச்சுக்காசாமி இந்த கேட்டு முண்டை சொல்லி அறமையா சொல்லிச்சாரு. ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டேன். என்ன ஒரு சமாச்சாரம்? யார பத்தி? உங்களை பத்தியா, என்ன பத்தியா, இல்ல ஊர்க்காரனை பத்தியா? என்னையா அகடமாக்குற என்ன பாக்குறத பார்த்தாலும் எனக்கு பிடிக்கலையே. இரணைய முன்னாடி லீலாவதி. ஆமா லீலாவதி கணக்கு அடிக்கிறாங்களே. என்னைய முன்னாடி லீலாவதின்னு அந்த மேட்டர் உண்மைதானே? உண்மைதானே, இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒத்துக்கிறாங்க சரண்டராயிட்டா பிரச்சனை. என்னைய முன்னாடி லீலாவதிங்கிறது உண்மைதானையா? இல்லையா, அவன் மாசமா இருந்தாலும். ஆமா கர்ப்பஸ்திரீ, கர்ப்பமா இருந்தா. மாசமா இருந்தாலும் அது 2 ஒண்ணுதான். அப்ப புருஷன் சொல்லியிருக்கேன் இரணியே, டேய் நீ வேற வகுத்துக்குள்ள கறியா இருக்க, சரி நான் காட்டுக்கு தவம் செய்யலாம்னு அதுவும் சரியா போறேன். நீ வீட்டுல தனியா இருக்க, கதவை அடைச்சுக்க, கண்ட கண்ட நாய் எல்லாம் வருவேன். அவன் முண்டாட்டிட்டு அவன் சொல்லியிருக்கேன் முழுமையா இருக்கணும் சொல்லிட்டு போயிருக்கேன். கதவை அடைச்சிருந்தது. அப்ப அந்த நேரம் நீங்க போயிருக்கோம். எனக்கு முன்னால இந்திரன் போயிட்டேன், அந்த நாய் போயிடுச்சு. அப்புறம் அதனால உங்களுக்கு அந்த பேர் வரும். அவனுக்கு தான் அந்த பட்டம். ஆமா, அவன் போய் அந்த பிள்ளைய கையை பிடிச்சி வந்திருக்கேன். அப்ப நீங்க போய் சத்தம் போட்டு என்ன முட்டாப்பல அடுத்த முன்னாடி என்ன கையை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு அவனை அடிச்சு கட்டி விட்டு அந்த பிள்ளைய நீங்க தவிட்டு வந்து ஊட்டி அந்த ரூமு கட்டிருக்கீங்க, கிடைக்கல. அப்புறம் 10 குடிசையை போட்டு அந்த பிள்ளைய உள்ள வச்சு வச்சிருக்கீங்க. உபதேசம் செய்தேன் செய்ய அந்த பிள்ளை அசதி கொடுத்து அப்படியே தூங்கிடுச்சாம்ல. உண்மைதான். அப்படி தூங்கும் போது அந்த பிள்ளை தொப்புல உடனே ஆய வச்சிருக்கியா பெரிய மனுஷன். அவன் அழுகுறான் தெரியுமா? என்ன சொல்லி அழுகுற? நான் முன்னாடி தொப்புல அன்னைக்கு விட்டேன், தொப்புல அன்னைக்கு விட்டேன். அது என்ன அப்ப கண்டவங்க ஆயிடுச்சிருக்கிறது. பெரிய மனுஷன் உங்க சொன்னாலும் இங்க வாயா, உங்க சொன்னாலும் கூட அறமுறையாவே சொல்லியிருக்காங்க. என்ன முழுமையாவே சொல்ல மாட்டாங்க. அப்படித்தான் தொப்புல நடக்கிறது. கொஞ்சம் தள்ளி கூட எடுத்து வச்சிருக்கேன். அந்த பிள்ளை சந்தோஷமா இருந்திருக்கு, நீ சந்தோஷமா இருக்கலாம். நீ பழக்காதே சம்மந்தம் இல்லாம போட்டு அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு பையன் பொழப்பு. நல்லா இருக்காதல்ல, காரணம் இருக்கா இல்லையா? இரணியன் தவம் செய்ய போயிட்டா, நீங்க நக்க போயிட்டீங்க. இரணியன் மனைவி கர்ப்பமா இருக்கா. அது கர்ப்பமா இருக்கிறப்ப கர்ப்பமா இருந்தா அந்த கருவறைக்குள்ளே தாய்க்கும் சேய்க்கும் உறவு எங்க இருந்து ஆரம்பிக்கு? தொப்புள் கொடி. பாத்தீங்களா? தொப்புள்ள போய் ஆய் வைக்கல, தொப்புளுக்கு அருகாமல் வைத்து ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று நாராயண மந்திரத்தை சொல்ல உள்ளே இருக்கக்கூடிய குழந்தை இந்த நாராயணனுடைய மந்திரத்தை உள்வாங்கி பிறந்த உடனே பெருமானுடைய பக்தராக இருந்தார். அப்பதான் இரணியன் சொல்ற அந்த உலகத்துல தெய்வம் நான் தான், என்னை விட்டா வேற தெய்வம் கிடையாது, என்னை மட்டுமே வணங்கணும்னு சொல்ற. அப்பதான் சொல்ற இல்லை நீ என் தெய்வம் கிடையாது, பெருமாளே என்னுடைய தெய்வம். எங்கடா இருப்போம் கடவுள் என்ற காமனாங்கிற துணில் மறுப்பான், துரும்புல மறுப்பான்னு சொன்ன தூணை பிளந்து வந்து ஆக நரசிங்க அவதாரம் எடுத்து ஆக வீட்டுக்குள் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் வாசப்படியில இரணியனை வைத்து உடல உருவி மாலையா போட்டானே அவன் அழிவதற்கு காரணமாக கதை நடத்தியவன் நானவையா? தெய்வமே நல்ல வேலையா போச்சு. மன்னிச்சிருங்க தெய்வமே. அந்த தொப்புள்ள வாய் வச்சதோடு பாடிக்கிறீங்களே, இந்த மீத கதையெல்லாம் யாரு சொல்றது? அப்ப எவ்வளவு பெருமை, எவ்வளவு ஒரு அருமை இருக்கு. அப்ப இந்த நரசிம்மராவ் வந்து உங்க பாட்டன் நரசிம்மராவ் இல்லையா, நரசிங்க பெருமாள் அவரு வேறையா? ஆமா சரி சரி, அது உங்க பெரிய வாய் வச்சிருக்கோம், நம்ம தேவையா? ஏன் உங்களுக்கு வருத்தமா இருக்கா? நல்ல காட்சி என்ன யாருன்னு ஒரு வார்த்தை என்ன வரைக்கும் எங்கே வாயை திறக்க விட்ட வந்ததுல இருந்து ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். உன்னைய பற்றி ஒரு சில போறேன் நான் கேட்கலாமா? உங்க பேர் என்ன? வீரத்தேவன். யாரு வச்சது? எங்க அப்பா. எதுல வச்சாரு? என்ன முத்தூர் பையன் வச்சாரு. எதுல வச்சாருன்னு கேட்கிறேன். இவ்வளவு தூரம் நீங்க என்கிட்ட கேட்டி நான் உங்கள்கிட்ட கேட்கறதா இல்லையா? அப்ப நான் கேட்டா நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? வாதி பிரதிவாதியா இல்லையா? எதுல வச்சாருன்னு கேட்கிறேன். என் காதுல. உன் காதுல எது மூலமா வச்சாரு? வாய் மூலமா. என்ன சொல்லி வச்சாரு? வீரத்தேவன், வீரத்தேவன், வீரத்தேவன். உனக்கு ஒருத்தன் தான் பொருந்த பேரு உலகத்திலேயே, உனக்கு ஒருத்தன் தான் பொருந்தது. அப்ப வீரத்தேவன் பேர் வச்சாச்சு. உங்க அப்பா பேரு நம்பிராஜன், உங்க அம்மா பேரு நங்கை மோகினி. நம்பிராஜனுக்கு நங்கை மோகினிக்கு நீங்க பிறந்தவனா? அது என்ன குழப்பம்? 2 இருக்குல்ல விளக்கம். பிறந்தவனா? நான் பிறந்தவன். பிறந்தவனா என்ன, பிறந்தவனா என்ன? பிறந்தவனா அவங்களுக்கு பிள்ளையா பிறந்தவன். ஓஹோ. பரப்புனா கூட பிறந்த பரப்பு. பிறந்தவனா தாயுடைய அபார வாசல் இருந்து பிறந்தால் பிறப்பு. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோட பிறந்தால் அது பிறப்பு. அப்ப பிறப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப நீங்கள் தாயுடைய அபார வாசல் இருந்து நீங்கள் பிறந்தது அப்பாவுக்கு பிறந்தீங்களா அம்மாவுக்கு பிறந்தீங்களா?
லூஸ் மாதிரி கேட்கக்கூடாது. நல்லா தான் இருக்கீங்க. நான் கேட்கறது உங்களுக்கு லூஸ் மாதிரி தெரியுதா? அப்புறம் என்ன? நான் கேட்கறது கேள்வி இல்லையா? அப்பா கொடுத்து அம்மா கொடுத்து 2 இருக்குனே பிறப்பாங்க. 2 பேருக்குனா அப்படி அப்பா வயித்துல 5 மாசம் அப்பா வயித்துல 5 மாசம் இருந்தீங்களா? சாமியார்னா இது கூடவே தெரியாது. நீங்க சொன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். எவ்வளவு போய் சொல்லுவேன். 2 வருஷம் 5 மாசம்லாம் இல்ல. அம்மா வயிற்றுலதான் 10 மாசம் இருந்தேன். பெத்தது வந்து எங்க அம்மா தான். பிறந்தது எங்க அப்பாவுக்கு. பெத்தது உங்க அம்மா, பிறந்தது அப்பாவுக்கு. உங்க அப்பா என்ன செஞ்சாரு உங்க அம்மா பெத்தாங்க? அதுவா நீங்க தான் சொல்ல வேண்டிய. பெத்தது எங்க அம்மா, பிறந்தது எங்க அப்பாவுக்கு. உங்க அப்பா அப்படி என்ன செஞ்சு விட்டாரு உங்க அம்மா பெத்தாங்கன்னு கேக்குறேன். இல்ல 2 பேருக்கு சம்பந்தம் இருக்கிறது. இல்ல உங்க அப்பா சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க, இல்ல உங்க அம்மா சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க. நான் கேட்கல. சாமியார் மாதிரி பேசுறீங்க. என்னங்க பப்ளிக்ல சொல்றதுமே அது. ஏங்க இது இப்ப நீங்க உங்க ரகசியத்தை நீங்க தானே பிறந்தீங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க போயிட்டு கேட்க முடியுமா? நான் தான் பிறந்தேன். அத இப்ப நீங்க தான் விளக்கம் சொல்லுங்க எனக்கு. அதுக்காக உங்க அப்பா என்ன செஞ்சாருன்னா என்னங்க செஞ்சு அப்படி உங்க அப்பா என்ன செஞ்சு விட்டாரு உங்க அம்மா பெத்தாங்கன்னு கேட்கிறேன். அவரு கூட சிரிக்குதுங்க. சிரிக்கிற மாதிரி கேட்டா தெரியாது. உன் குடும்ப லட்சணமே தெரியுது. ரொம்ப அசதியா இருக்கா? இடியா இப்ப தெளிவா சொல்லுங்க. பெத்த உங்க அம்மாவே அசதியாக நீ அசதியாகிறியே. அதாவது எங்க அப்பாவுடைய இது உங்க அப்பா என்ன ஊரா இல்லையா, எங்க அப்பாவுடைய உழைப்பால் எங்க அம்மாவுடைய ஒத்துழைப்பால் நான் பிறந்தேன். அவ்வளவுதான் விஷயம். உங்க அப்பாவுடைய உழைப்பால் உங்க அம்மாவுடைய ஒத்துழைப்பால் நீங்க பிறந்தோம்னு சொல்றீங்க. உங்க அப்பாவுடைய உழைப்புன்னு சொல்றீங்களா இல்லையா? அப்படி என்ன உழைப்பு உழைச்சாலும் உங்க அம்மா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இல்ல மரம் வெட்ட போனாரா, 100 நாள் வேலைக்கு போனாரா, மண்ணு வெட்ட போனாரா, இல்ல நாத்து பறிக்கிற அளவு வரப்போட்ட போனாரா? என்ன உழைப்பு? அது இருக்கட்டும். சந்தேகம் என்ன சந்தேகம்? நீ பிரம்மச்சாரியா செச்சு சாமியா சுத்தி அந்த ஐட்டத்துக்குள்ளே வரீங்க. எனக்கு சந்தேகமா இருக்கு கேட்கிறேன். நீ தானே சொல்லணும். அப்பா என்ன உழைச்சாலும் வரப்பட்டா புள்ள வரக்காது. அப்புறம் எப்படி வந்த நீ? அவங்க 2 பேரும் இது பண்ணாங்க. எது கொஞ்சம் மனசு விட்டு 4-5 பொம்பளை விளக்கு மத்து அடிக்கானே நீ கேட்டு போயிட பதில் சொல்லிட்டு நான் வாங்கி கட்டவா? நீங்க தானே சொல்லுங்க பதில். அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாங்கல்ல. ஓஹோ, அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்ததுனால நீங்க பிறந்தபடி சொல்லவே அப்படி சொல்லுங்க. இப்ப ஒன்னா இருந்தனால இப்ப தான் அண்ணன் 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. குழந்தை பிறந்தவங்களா? நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போம். குழந்தை பிறந்தமா? நம்ம 2 பேரும் புள்ள பிறந்தா உட்காந்து நெல்லை போட்டு கொண்டு விடுறாங்க. என்ன நீ ஒன்னா இருந்தாங்க? ஒன்னானா இப்படி இருக்கிறது இல்ல, இப்படி இல்ல, இப்படி. ஓ 2 பேரும் கையை கோர்த்துட்டு இருந்தாலும் ஒரு குழந்தை பிறந்தா நீங்க யாரும் சொல்லுங்க. கையை கோர்க்கிறது இல்ல, வேற ஏதோ கோர்க்கணும். கர்மம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது சொல்லுங்க. அம்மாவுக்கு அப்பாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சுல. ஓஹோ, உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் கல்யாணம். அதனால கல்யாணம்னா யாருக்கு என்ன கட்டணும்? முதல்ல வாங்க கடைங்களை கட்டணும். அது அப்புறம் கட்டுங்க. ஒரு பெண்களுக்கு அடையாளத்துக்கு என்ன கட்டணும்? தாலி கட்டணும். தாலி உங்க அப்பா எங்க கட்டாரு? கோயிலே. கோயில் தலையில கட்டினாரு. உங்க அப்பா உங்க அம்மாவுடைய அங்கங்கள்ல எந்த இடத்துல கட்டினாரு? கோயிலே. அம்மா கழுத்துல. ஓ, உங்க அம்மா கழுத்துல. நீங்க எங்க பிறந்தீங்க? கழுத்துல. கழுத்துல கட்டா நீ கழுத்துல பிறகு நீ யாரை கட்டிட்டு வயிற்றுக்கு போன? என்னங்க எங்க கழுத்துல கட்டினா கழுத்துல அடங்க பிறக்கணும். நீங்க எங்க வயிற்றுக்கு போனீங்க? சாமி கழுத்துல கட்டணும்க்கா வாயில செய்ய முடியாது. அது வேற டிபார்ட்மெண்ட். அப்படி இல்லையா டிபார்ட்மெண்ட்? எனக்கு ஒண்ணும் புரியலைங்க. ஐயோ ராமச்சந்திரன் இருங்க. அப்படி சொல்லுங்க புரியுற மாதிரி. அநியாயத்துக்கு சாமி ஒண்ணும் விவரம் தெரியாது சாமியா இருக்காப்பா. சேர்த்து சொல்லுங்க. குடும்பங்கிறது தெரியாது. ஏன்னா இல்லற வாழ்க்கை கிடையாதா இல்லையா? இல்லற வாழ்க்கையில துறவற வாழ்க்கை மேலிருந்து ஓடி வந்தவன். அதனால ஆமா சிற்றின்பம் வேணா பேரின்பம் மேல இருந்து ஓடி வந்தவன். அதே கல்யாணத்தன்னைக்கு இந்த முதலாத்துக்கு வைப்பாங்க. ஓஹோ, அந்த சம்பவத்துலதான் நம்ம சரி தவறாம அப்படி அடிக்கிறீங்க. அடிச்சாதான் அனுபவம். கல்யாணத்தன்று முதல் இரவு முதல் ராத்திரி. ஏங்க இன்னைக்கு வந்தா முதல் இரவு, நாளைக்கு வந்தா மறு இரவு. இது மாறி மாறி வருமே. அதுக்கு நீங்க பிறந்ததுக்கு என்ன சம்பந்தம்? இரவுங்கிறது இன்னைக்கு வந்தா முதல் ராத்திரி, நாளைக்கு வந்தா மறு ராத்திரி. இதுக்கு நீங்க பிறந்ததுக்கு என்ன சம்பந்தம்? இல்லங்க முறைக்கு அடிக்க போற ஆள் மாதிரி நியாயமா அது? என்னங்க ரொம்ப சொல்ல வரைய மெல்லாதீங்க. அந்த முதல் ராத்திரில ஒரு வீட்டுக்குள்ள உள்ள 2 பேரையும் விட்டு கதவை அடைச்சிருவாங்க. சரி, அப்புறம் அவங்க பாத்துக்குவாங்க. அதாவது ஒரு வீட்டுக்குள்ள 2 பேரை விட்டு
அடிச்சு என்ன செய்யறாங்க? கதவை அடைச்சிருவாங்க. கதவை அடைச்ச உடனே நீங்க பிறந்தீங்களா? இப்ப ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. இரவு நேரத்துல தூக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் போய் தூங்கப்பாங்க, பாய போட்டு அங்கிட்டு ஒரு பக்கம் இங்கிட்டு ஒரு பக்கம் படுத்து தூங்கிட்டாலே குழந்தை பிறந்தா நீங்க பிறந்துட்டீங்கன்னு சொல்ல வரீங்களா? குறுக்கு பேசுனா என்னதாயா உனக்கு பிரச்சனை? எனக்கு தெரியா தெளிவா தெரியும். கொஞ்சம் தெரியல மாதிரி செல்லு இருக்கா? எனக்கு எது பண்ணாரு காட்டூர் காட்டாக உலாவ கூடியவன். அது எனக்கு தெரியும். நாரதத்துல இல்ல. சரி, என் மச்சான் ரவி பிரசாத் அது ஒரு மூலையில கிடக்கு விடுங்க. ஒரு 2 படம் ஏற்றி விடுறேன். என்ன படம்? ஒரு பாரினர்ஸ் ஒரு நீக்குரஸ் உங்களை மாதிரியே என்ன செய்யறாங்க? நொறுக்குற யாரு வந்த பிள்ளைய சும்மா இருக்கிற கம்பெனி அப்படி கொடுக்குறா. அதை நீ பாத்தீங்கன்னா தெளிவா அப்பா போது நான் உங்க கேட்டு சொல்லு. இன்னும் இதுக்கு மேல கொண்டு போய் எப்படி இறக்கி விட்டுறேன். நான் அனுப்புற படம் பிடிக்கலன்னா உள்ள குரோம்ல போங்க. சின்ன பிள்ளை இருந்தா சத்தம் கடிச்சா சொன்னேன். என்னன்னு லூஸ் முன்னாடி சொன்னா கேட்கணும்ல. என்ன கேட்கல? அப்படி பின்னாடி பணம் மட்டும் கிடந்துச்சு. சரி, கிடந்து போகுது. அதுல போய் நின்றுட்டு அடிக்காதே சட சடன்னு கேட்கணும் சொல்றேன். என்ன நின்று அதை அடிச்சு உங்க காது வரைக்கும் வந்திருப்பாருங்க அந்த சத்தம். அந்த சத்தம் ஆலோலம் சோங்கிற சத்தம். யா அப்படி தாயா கேட்காதுல விழுந்து போகும்போது சத்தம் செவிகளுக்கு கேட்டது. ஆலோலம் அது என் தங்கச்சி. தங்கை பேரு வள்ளி. இன்னொரு ஆள் பேரு அது ஏன் புள்ளி. புள்ளி. வள்ளியும் புள்ளியும் உள்ளே இருக்கின்றார்கள். நீங்க என்ன பண்றீங்க? வெளியே இருக்கேன். இப்போ வள்ளின்னு சொல்றீங்கல்ல, கூட பிறந்த பெண்மகளா? கூட பிறந்தது இல்ல. சரி, ஆனா தங்கச்சி தான் எடுத்து வளர்த்தல. பெற்றார் தான் பிள்ளையா, பேணி வளர்த்தாலும் பிள்ளைதான். ஆமா, நீங்க தங்கைன்னு சொல்ல நான் ஏத்துக்கிறேன். கூட பிறக்கலைங்க. கூட பிறக்காத எப்படி உங்களுக்கு தங்கைங்கிறதுக்கு எப்படி கிடைச்சு? அது கண்டெடுத்த குழந்தை. எங்க கண்டெடுத்தீங்க? அந்த கதை பெரிய கதை. சுருக்கமா சொல்லுங்க, வேகமா முடிச்சிருந்தா. ஏன்னா வள்ளி திருமணத்துல உட்கருவே இல்லை. சொல்லிடுறாஜனுக்கு இந்த வள்ளி என்ற பெண்மகள் எப்படி கிடைத்தால் என்பதற்கு ஒரு அடையாளம். அது அப்ப வந்து நான் சின்ன பிள்ளையா இருப்பேன். நீங்க சின்ன பிள்ளையா இருந்தீங்க. 1947 இல்லையா? வாங்கிலா உட்கார்ச்சாமி. நாராயணா வேணாயா? ரொம்ப நேரம் வள்ளி என்ற பெண்மகள் உங்களுக்கு எப்படி கிடைச்சா? அதுல வந்தவருக்கு மரியாதை தான். பரவாயில்ல, நான் நின்றுட்டே இருக்கேன். அப்ப நாங்க சின்ன பிள்ளையா இருக்கல, எங்க அம்மா சோடா வாங்கிட்டு இல்ல கடை அடைச்சிருக்காங்க. இப்ப டீ சாப்பிடல. நாராயணா வேறாமையா? அப்ப நானும் எங்க அப்பா எங்க அண்ணன் வேலை வேட்டைக்கு போயிருக்கோம். போய் வாழை பழம் இது பழம் அவருக்கு சரியா வராது. பால் விடாம குடிப்பேன் நீ. ஆமா, அதுதான் தெரியுமே. ஆள் நீங்க சாப்பிடுங்க, பழத்தை பழம் சாப்பிடலாம். பழம் ஏகப்பட்ட பழம் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் வேணும்னா சொல்லுங்க, தயார் பண்ணுவோம். அவ்வளவு பழமா வச்சிருக்கீங்க? ஏகப்பட்டது இருக்கு. யாராவது வளர்த்துறீங்க வச்சிருக்கீங்க? அப்படி நிறைய இருக்கு. சரி சரி. அப்புறம் வேலைக்கு போன பக்கம் களைப்பாயிருச்சு. சரி, அப்புறம் ஒரு மரத்து கீழே தண்ணி கொண்டு வந்தா களைப்பா இருக்குறீங்க. இப்ப இல்ல அப்பா 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 எங்க அப்பா நல்ல தம்பி நாங்க எல்லாரும் உட்காந்து போட்டு இழுத்தோம். என்னையா போட்டு இழுத்தோம்னா கையை போட்டு தைக்கிறேன். நெஞ்சாதான் அடன் காவல்துறைக்கு எதுவும் தெரியுமா? இல்ல தெரிஞ்சா நம்ம ஆளு கொஞ்சம் கொடுத்துறதா சொல்லுப்பா. அப்புறம் உட்காந்து திடீர்னு சத்தம். எப்படி? என்னப்பா அவசர ஊதியா? இல்ல, குழந்தை கத்துற சத்தம். குழந்தை அழுகை சத்தம். என்னடா இன்னத்துல புள்ள கத்துற சத்தம் கேட்குன்னு போய் பாக்குறேன். சரி, இந்த கிழங்குது ஒண்ணு குழி இல்ல பல்ல, அதுக்குள்ள புள்ள கிடக்கு. ஆனா எவன் போட்டாங்கிறது நம்ம இன்னும் கண்டுபிடிக்க முடியாது. இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. பிரகாஷ் ஒரு நாளைக்கு சொல்லுங்க. இல்ல போட்டிருக்காங்க. எப்படி போடாம வருமா? போடாம புள்ள வரும். எப்படி வரும்? எவ்வளவு ஒண்ணு போட்டிருக்காங்க. குடியில வச்சே போட்டிருக்காங்கடா. என்னடா இதுக்குள்ள வச்சு போட்டிருக்காங்கன்ட்டு அவர் யோசனை அமைச்சாங்க. சரி, நான் இப்படியே பார்த்துட்டே இருந்தேன். எங்க அப்பா கேட்டாப்ப என்ன அப்படி பாக்குற அப்படின்னாரு. அந்த பிள்ளை என்னடா பண்றது அப்படின்னாப்பா, எடுத்துட்டு போனோம்னா நான் பிரச்சனை வரேன், நம்மளும் போட்டே போயிருமா, அங்கேயே போட்டு போயிருமான். எங்க அப்பா சொன்னாங்க, நீ சொல்ற செத்தானே, நானே போட்டு வந்துடுவா. உன் புத்தி தான் உங்க அப்பா இருக்கா, அப்பா புத்தி உனக்கா? 2 பேரும் ஒரே புத்தியா இருப்பா. நான் சொன்னேன், அப்பா போட்டு போயிட்டோம்னா அனாதை பிள்ளை ஆயிரும், அப்படி எடுத்து கொண்டு வந்து வளர்ப்போம்னு வளர்த்தான். அன்னைக்கு வளர்த்த உள்ளதான் இப்ப வளர்த்த. அப்படி சொல்லுங்க. வள்ளிக்கிழங்கு தோண்டி. ஆனா ஒரு வார்த்தை சாமி, எங்க அப்பா சொன்னது இன்னும் நெஞ்சுக்குள்ளே இருக்கு. எப்படி? எங்க அம்மா கையில உடனே பிள்ளைய கொடுத்துட்டு சொன்னாரு பாருங்க. என்ன சொன்னாரு? அடியே, இது நாள் வரைக்கும் இந்த பிள்ளை அனாதை பிள்ளை. சரி, இன்னைக்கு ஊம்புல நீ இன்னும் ஊம்புல இது. அதுக்கு உங்க அப்பா என்ன சொல்லுச்சு? எதுக்கு
சரின்னுச்சு. இல்ல உங்களைன்னு சொன்னாலே சரின்னுச்சு. இனிமேல் இது என் பிள்ளைதான். பழக்க தோஷம் நிறைய இருக்கு உங்க அது இல்லைன்னா அப்புறம் சந்தோஷம் கிடைக்குமா? ஒரு புள்ள கிடைக்காம தானே அவங்க அவளை வருத்தப்பட்டுருக்காங்க. சரி, அதனாலதான் அன்னை வந்து அது தான் பிள்ளையா வளர்த்துக்கிட்டு அற்புதம். வேலைக்கு போன நீங்க தானே போனீங்க, கூட யார் வந்து உங்க அப்பா அப்புறம் அண்ணன் தம்பி எல்லாரும் போன இடத்துல குழந்தை எதுக்குள்ள கிடந்துச்சு? குழிக்குள்ள. சின்ன சந்தேகம், இந்த சந்தேகத்தை மட்டும் நீங்க தேர்த்து விட்டுருங்க. குழிக்குள்ள கிடந்துச்சு. அந்த குழந்தைய பார்த்தது யாரு? நான் தான். தூக்குனது யாரு? நான் தான். தூக்கி உங்க அப்பா கிட்ட என்ன பிள்ளைன்னு சொன்னீங்க? பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைன்னு எதை பார்த்து கண்டுபிடிச்சு உங்க அப்பா கிட்ட சொன்னீங்க? பொம்பளை பிள்ளை கிடக்கலாம் கன்ஃபார்ம்டா நீ செச்சு சாமியா? பொம்பளை பிள்ளை கிடக்கு. அப்பா பொம்பளை சுத்தினாலும் கரெக்டா அந்த இடத்துக்கு ஏறுவாரு. அதனாலதான் அவங்க இப்போ கலையறதுக்குள்ள பூரா அதான் எழுதி வச்சிருக்காங்க. சந்தேகம் வருதுல்ல, சந்தேகம் போட்டு அதை படிச்சுட்டே இருக்கேன். எதை வச்சு கண்டுபிடிச்சு இதுதான் பொம்பளை பிள்ளைன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னீங்க? எதை பார்த்து சொன்னீங்க? நான் தான் பார்த்தேன்ல. அது எதை பார்த்தீங்கன்னு கேட்கிறேன். அந்த இதுதான். அதுக்கு பேர் என்ன? எழுதிருக்குல்ல. என்ன இருக்கு? மேல இருந்து கீழே அங்கே இறங்கி ஓவிட காமிக்கிறேன். அந்த இது புரிய சொல்லியா? அந்த இது நடிமாடு அந்த தடவி பார்த்தேன். கண்டுபிடிச்சேன். தடவி பார்த்து எதை தடவுனீங்க? கன்றாவியே நான் சின்ன பிள்ளையா இருந்துச்சுனால தூக்கி கொண்டு வந்து எப்படி நான் ஏத்துக்கிறது? நான் எப்படி சங்கு? ஏன் சங்கு தடவுனீங்க? இந்த குரல் என்ற சங்கை தடவினால் ஆண் குழந்தையாக இருந்தால் முடிச்சு கனமாகவும், பெண் குழந்தையாக இருந்தால் முடிச்சு லேசாகவும் இருக்கும் என்று சொல்வார்கள். இதை நம்ப சொல்றேன். பொய்யாக வழி இல்லை. இருக்கக்கூடிய ஆளு கூப்பிடுறேன். ஆளு